சிங்க கெபில சிங்கத்தை கர்த்தர் துரத்தி விட்டுறல, சிங்கம் அப்படியே தான் இருக்கு. வாயை கட்டி போட்டாருன்னா நீங்க பார்த்தா என்ன ஒரு நூல் வச்சு துணி வச்சு வாய் கட்டின மாதிரியா இருக்கும்? இல்ல, சிங்கத்தின் பற்கள் அப்படியே தான் இருக்கு, சிங்கத்தின் வாய் அப்படியே தான் இருக்கு, அது திறந்துதான் இருக்கு. ஆனா அது கடிக்கணும்ன்ற அந்த பவரை மட்டும், அல்லேலூயா, அதுக்குள்ள இருந்து கர்த்தர் எடுத்துட்டார். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுது? அதனாலதான் நான் சொல்றேன், தைரியமா இருங்க. நீங்க போய் நிக்கும் போதே நீங்க வெறும் அது நிக்கிறதா பாப்பீங்க, அதுக்குள்ள இருக்கிற பலனை கர்த்தர் எடுத்து விட்டுருவார். சும்மா அது சும்மா நிக்கும். இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடும் போது சொல்லுவாங்கல்ல, ஒப்புக்கு ஒப்புக்கு சப்பா, எங்க ஊர்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, என்ன சொல்லுவாங்க? அது சும்மா அந்த குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கும், அது நினைச்சுக்கோ நம்மள துரத்துவாங்க, நம்ம அந்த கேம்ல இருக்கோம். அது கேம்ல இல்ல. அல்லேலூயா. அந்த மாதிரி உங்களுடைய தைரியம் தான் சத்துருவை பயமுறுத்துகிற பெரிய. ஆமென். அப்ப தைரியமா இருப்பீங்களா? ஆமென். இப்ப கேட்கும் போது நல்லா நரம்பெல்லாம் புடைச்சு ஆமா சிஸ்டர்னு இருக்கு சிஸ்டர். ஆனா வீட்டுக்கு போயிட்டா நான் எப்படி தைரியமா இருப்பேன்? அதனால சந்திக்க முடியலையே. வீட்டுக்கு போனா நான் பழைய மாதிரி ஆயிடுறேன். நான் நிறைய இடத்துல அதான் பாக்குறேன். இங்க இருக்கும்போது ஃபயரா இருக்கு, ஆனா வீட்டுக்கு போயிட்டா அந்த ஃபயர் இல்ல. ஆனா இன்றைக்கு கூட்டம் அப்படி இருக்க போறது இல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள பற்ற வைக்க போகிற அக்கினி. அல்லேலூயா. ஆமென். அந்த அக்கினி அவியாது இருக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மங்கி எரிகிறவர்கள் இங்க இருக்க போறது இல்ல, நாணர்கள் இங்க இருக்க போறது இல்ல. உங்களை கேதுரு மரங்களாய் கர்த்தர் நிறுத்த போறார். கேதுரு மரத்மால கர்த்தர் நிறுத்த போறார். நாணல்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம், மறுரூபம் நடக்க போகுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. அல்லேலூயா. இனி நீங்க காற்றடிச்சா அணைந்து போகிற விளக்காய் அல்ல, காற்றெடுத்தா பரவுகிற காட்டுத்தீயாய் மாறப்படும். அல்லேலூயா. சின்ன அக்கினி தான் காற்றுக்கு பயப்படும், பெரிய அக்கினிக்கு காற்றுன்றது ஃபியூயல். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷி ஃபயரா இருந்தாங்கன்னா பிரச்சனை அந்த மனுஷிக்கு ஃபியூயல். என் லைஃப்ல நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். எப்பெல்லாம் சத்துரு எனக்கு சவால் வச்சு ஒரு போராட்டத்தை முன்னாடி கொண்டு வரானோ அது எனக்கு ஃபியூயல் மாதிரி ஆயிரும். என் பிள்ளைங்க நைட்லாம் தூங்காம டிஸ்டர்ப் ஆயிருச்சுன்னா எப்பவும் எழுறதை விட காலைல சீக்கிரம் எழுந்து உட்காந்துருவேன். ஃபியூயல் எனக்கு அது. என் பிள்ளை